கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் திடீர்னு பிரபாஸ்க்கு பவர்லாம் கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. மகாபாரதி மார்வலையும் கலந்து எடுத்த மாதிரி இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. மகாபாரதி மார்வலையும் கலந்து எடுத்த மாதிரி இருக்குது. சில இடத்துல நடு லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. சிலலாம் நல்லா தான் இருக்குது. சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த கர்ணன் வர்றது மகாபாரத்லேருந்து எடுத்த கதை தான் நல்லா இருந்தது. பிரபாஸ் ஆக்டிங்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டம்மி பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. அமிதாப் தான் நல்லா பண்ணியிருக்காரு. அமிதாப் 2 பேத்துக்குமே ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் ஸ்பேஸு. ஆனால் பிரபாஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. இது இப்போ விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கணும். விஎஃப்எக்ஸ் ஓரளவுக்கு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. பிஜிஎம் கொஞ்சம் சுமார். துல்கர் சல்மான் அவ்வளோ சில ஒரே ஒரு சீன் மட்டும் தான் துல்கர் சல்மான் வராரு. அவருக்கு பேர் சொல்லலை. கமலும் செகண்ட் பார்ட்டில் தான் வருவார்னு நினைக்கிறேன். கமல் இந்த பாட்டில் கம்மி தான் சீன். எல்லாருக்குமே கம்மி தான். பிரபாஸும் அமிதாப் பச்சனுக்கு தான் அதிகம். படம் புரியுது. புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை படம் ஓரளவுக்கு எல்லாம் புரியுது. செகண்ட் பார்ட் தான் இதுக்கப்புறம் தான் கதை வரும். இப்போதைக்கு ஸ்டார்டிங் மாரி தான். ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்டார்டிங் மாரி தான் இருக்குது. படம் ஓகே தான். ஓரளவுக்கு ஓகே. ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதாவது பழைய காலத்து கதையோ புது காலத்து கதையோ இது நான் இந்த மாதிரி படம் நிறைய நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தேன். பட் நினச்ச மாதிரி படம் இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் பிடிச்சிச்சு. நடுவில் கூட கொஞ்சம் மாதிரி நாடகம் மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் திடீர்னு பிரபாஸ்க்கு பவர்லாம் கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அது கிளைமேக்ஸ் ஓகே. பட் செகண்ட் பார்ட் கூட கொஞ்சம் நல்லா ஃபைட்ஸ் நிறையா போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏதோ அவெஞ்சர் மூவி பார்க்குற மாதிரி இருக்கா? அவெஞ்சர் மூவி பரவாயில்ல. ஹாலிவுட்டில் எடுக்கிறாங்க. அது மாதிரி நம்ம இந்தியா இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது குட் தான், பரவாயில்ல. நல்லா தான் படம். நெக்ஸ்ட் பண்ண மாதிரி ஓகே. எனக்கு ஓகே. படம் கொஞ்சம் புரியல எங்களுக்கு. இல்லை எனக்கு பர்சனல் எனக்கு புரிஞ்சுது. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். பட் எனக்கு இதில் ஏன்னா மகாபாரதம் பார்த்துருக்கேன். ஸோ நான் இதுவும் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஸோ நாட் ப்ராப்ளம். எனக்கு புரிஞ்சுது தான். பிரபாஸ்க்கு ஆக்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆமாம், பிரபாஸ்க்கு ஆக்டிங் கம்மி. பட் ஏன்னா அவர் அமிதாப் பச்சன் அவங்க ரிவ்யூ கார்டும்போது தான் கொஞ்சம் மேக்ஸிமம் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து ஃபைட் சீன் வந்து கடைசியாக ஒரு நல்ல ஃபைட் சீன் வந்துருக்கு. ஸ்டார்டிங்கில் தான் அவ்வளோ ஃபைட் சீன் கிடையாது. அவர் ஒரு மாதிரி ஸ்லோவாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நல்ல ஃபைட் சீன் வரும்னு நினைக்கிறேன். அமிதாப் நல்லா பண்ணியிருக்காரு. அமிதாப் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் தான் படத்தில் அவர் தான் மெயின் ரோலே எடுத்து பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்கும் இருக்கார். அவர் தான் கொஞ்சம் வந்தார் கடைசி வரைக்கும் இருந்து ஃபைட் சீன், அவரோட ஃபைட் சீன் அதை ரொம்ப பயங்கரமாக இருக்குது பிரபாஸ் ஃபைட் சீனை விட. மியூசிக் பிஜிஎம் ஓகே. பிஜிஎம் மார்வல் பிஜிஎம் அப்படியே லைட்டாக கேட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். லைட்டாக அதோட மார்வல் அந்த ட்ராக் வர மாதிரி ஃபீலிங்கு. அப்புறம் அந்த சலார் படத்தில் அந்த யாயா அந்த பிஜிஎம் அந்த மாதிரி லைட்டாக ஃபீலிங். பாகுபலி அல்ல, அது ரொம்ப டிஃப்ரெண்ட். பாகுபலி வந்து அது ஃபைட் சீன் நல்லா அதுலேருந்து அப்படியே ரொம்ப ஆப்போசிட் இது. ஆமாம்.